ஒரு அன்சோன் மைண்ட் பர்சன் நீதிமன்றத்துக்கு போய் பாகப்பிரிவினை வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டு ஒருத்தர் தற்போது சிகிச்சையில் இருக்காரு அப்படின்னா அவரை நம்ம அன்சோன் மைண்ட் பர்சன் நம்ம கூப்பிடுவோம். அந்த அன்சோன் மைண்ட் பர்சன் நேரடியா நீதிமன்றத்துல போய் ஒரு பாகப்பிரிவினை வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா முடியவே முடியாது. ஆனா ஒருத்தர் அவருக்கான பாக சொத்துக்கள் அடைவதற்கு தற்போது நீதிமன்றம் போய் தான் வழக்கிட்டு தான் அவர் சொத்துக்களை பெற முடியுங்கிற ஒரு சூழ்நிலை அவருக்கு உருவாகும் போது அவருக்காக யார் வழக்கு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்க பெண்ணா இருந்தா அவங்க கணவராகவோ, இல்ல அவங்க ஆணா இருந்தா அவங்க மனைவியோ, இல்ல அவங்களுக்கு 18 வயது பூர்த்தி அடைந்த ஒரு மகனோ மகளோ இருந்தாங்கன்னா அவங்க சிபிசி ஆர்டர் 32 ரூல் 15ல பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அவங்களுக்காக நான் கார்டியனா இருக்கேன், அவங்கள நான் தான் பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன், ஸோ எனக்கு வழக்கிடும் உரிமை இருக்குன்னு நீதிமன்றத்தில் அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அவங்க அன்சோன் மைண்ட் பர்சனா தற்போது சிகிச்சையை எடுத்துக்கிட்டு இருக்க அந்த மருத்துவ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம அட்டாச் பண்ணி பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது நீதிமன்றம் அந்த முழு ஆவணங்களையும் பரிசீலித்து அவங்கள கார்டியனா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கான பாகப்பிரிவினை வழக்கு தாக்கல் செய்து அவங்களுக்கு சேர வேண்டிய பாகப்பிரிவினை வழக்கு மூலியமா சேர வேண்டிய சொத்துக்களை மீட்டு தர முடியும். நன்றி.